இதயம் என்ற சொல் உடல் உறுப்பை மட்டும் குறிப்பதல்ல. நமது உடலை இயக்கும் உணர்வுகள், ஆன்மீக இயக்கங்கள், உலக ஆசைகள், அன்பு, நம்பிக்கை அத்தனையையும் கொண்டுள்ள காண முடியாத உள்ளத்தினை கண்ணால் காணும் அடையாளமாகத்தான் இதயம் பார்க்கப்படுகிறது. இதயமே அனைத்திலும் வஞ்சகமிக்கது. எரேமியா 17:9. உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும். மத்தேயு 12:34. கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கி அருளும். திருப்பாடல்கள் 51:10. நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன், புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். எசேக்கியேல் 36:26. விழிப்பாயிருந்து உன் இதயத்தை காவல் செய், ஏனெனில் அதனின்று பிறப்பவை உன் வாழ்க்கையின் போக்கை உறுதி செய்யும். நீதிமொழிகள் 4:23. இதயத்தில் அன்பும் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இதயம் உமது இதயத்தை போன்றதாக இருக்க தயை புரியும். எனவே காரா, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள். யோவான் 14:1. அனைவருக்கும் இயேசுவின் அன்பின் திரு இருதய திருநாள் வாழ்த்துக்கள்.